வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி கோதுமை பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோதுமைக்கு பதிலாக நம்ம மைதாலையும் பூரி பண்ணலாம். இன்றைக்கி நான் கோதுமையில் பண்ண போகிறேன். 4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் பாதிக்கு பாதி நீங்கள் மைதா மாவும் சேர்த்து பண்ண முடியும். இன்றைக்கி வெறும் கோதுமையில் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி தூள் உப்பு சேர்க்க பிடிக்காதவங்க கல் உப்பு தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றி பூரி மாவு பிசையலாம். இப்போ உப்பு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து போகிறோம். இதுக்கு கடலெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் மாவு பரலணும். அந்த மாதிரி பரட்டி விட்டுறணும். உப்பு எண்ணெயும் சேர்த்து மாவை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு விட்டுக்கிட்டே வரணும். பிசைய மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே தான் தண்ணி ஊற்றிடக்கூடாது. பூரிக்கு மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய மாவெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டே வரும். நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கையிலையும் ஒட்டாமல் பாத்திரத்துலையும் ஒட்டாமல் மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கும். அந்த ஸ்டேஜ் வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டே வரணும். இப்போ மாவு மொத்தமாக நல்லா ஒன்று சேர்ந்து பாத்திரத்துலையும் கையிலையும் ஒட்டாத பதம் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நல்லா நம்ம மாவை உள்ளங்கையை வச்சு மசிச்சு சாஃப்டாக்கணும். இப்போ மாவு நல்லா ஒன்று திரண்டுருச்சு. இப்போ நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா நீட் பண்ணி விடணும். அதாவது நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை பூரிக்கட்டையை வச்சு கூட நல்லா நம்ம அடித்து பிசையலாம். இப்படி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை ஊற வச்சிடணும். அந்த நேரத்தில் காயாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம லேசாக மேலாப்பில் எண்ணெய் தேய்ச்சி விட்றணும். ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நான் எல்லா பக்கமும் தடவி விட்டு போகிறேன். இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். சப்பாத்திக்கு மாதிரி நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் மாவை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பூரிக்கு கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பால்ஸ் ரெடி பண்ணலாம். சின்னதாக பால்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் குட்டி குட்டியாக பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. பூரி போடும்போது மாவை எப்போ தேவையோ அப்பப்போ தேய்ச்சி போடணும். தேய்ச்சி ரொம்ப நேரமாக நம்ம அதை ஊற விட்டுறக்கூடாது. அப்புறம் பூரி நல்லா ஊதி வராது. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். தேய்க்கும்போது ஒன்று போல் அதனுடைய திக்னஸ் எல்லா பக்கம் ஒன்று போல் இருக்கணும். ரொம்ப தின்னாக இருந்துடக்கூடாது, ரொம்ப தட்டையாக தேய்ச்சிடக்கூடாது. பூரி எலும்பாது. ஓரளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து தேய்க்கணும். எல்லா பக்கமும் சமமாக அந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு வாணலில் எண்ணெயை காய வச்சிடலாம். கொஞ்சம் மாவை கிள்ளி போட்டோம்னா அது உடனே எலும்பி மேலே வரணும். அதுதான் கரெக்டான டெம்பரேச்சர் நம்ம பூரி சுடுறதுக்கு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பூரியை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். போட்டிங்கன்னா உடனே நல்லா ஊதி வந்துடும். அப்புறம் உடனே ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்க மாவு எல்லாத்தையும் அப்பப்போ தேய்ச்சி போட்டு எடுத்துடணும்.
பூரி இந்த மாதிரி பிசைஞ்சு செஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிக்காது, அதே சமயம் இந்த மாதிரி நல்லா எழும்பி வரும். நீங்கள் இதே மாதிரி பூரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.